Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:20 ஆக போகுது. ஆதன் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள. பெட்ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு ஆதன் குட்டியும் நானும் ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிடணும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். ஆதன் எந்திரிக்கிறதுக்குள்ள பாத்திரம்லாம் கழுவிடலாம் சொல்லி கழுவி பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ கரெக்டாக ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ரெண்டல் ஹவுஸ் தான். இப்போ அங்கேருந்து தான் நான் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். கம்ப்ளீட்டாக கழுவி முடிச்சாச்சு. கழுவி முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சு. நான் குளிச்சு ரெடியாகி தம்பியும் குளிச்சு ரெடி ஆயாச்சு. அம்மா கூட விளையாண்டுட்டு இருக்கிறான். விளக்கு பற்ற வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஆதன் குட்டியும் தூக்கி வந்து சாமி கும்பிட வைப்பேன். அவர் வந்து மந்திரம் சொல்லுவார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் நான் வந்து கிளியராக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் சொன்னது வந்து அவ்வளோ கிளியராக இல்லை இதில். அதனால தான் நான் வந்து சவுண்ட் கட் பண்ணிட்டேன். ஆதன் குட்டியை அழகாக சாமியை விட்டு முடிச்சிட்டாரு. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஒன்றுன்னா ஓம் நாராயணனம்மா நம சிவாயனம்மான்னு சொல்லி. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு தெளிவாக ஆட் பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி. இப்போ ஆதன் குட்டிக்கு டேட் கொண்டுவான்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அவனை சாப்பிடுவான். அதனால் கட்டில் போட்டு கொடுக்குறேன். அவங்க தாத்தா கூட விளையாண்டுட்டு இருந்தார் வெளியில். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவி கமுத்தியாச்சு. நான் உப்புட்டுக்கு கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். நான் காமிக்கிறேங்க. பாதாம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அது கொடுக்கணும் ஆதவனுக்கு. உப்புட்டுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ செஞ்சிடலாம். அப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு டீ வச்சுருக்காங்க. பேன் எடுத்து வச்சுட்டு அதில் பால் போட்டு அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டீ வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி டீ வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு வந்து ஒப்பிட்டு கோழி அப்புறம் நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதை வந்து பருப்பு ஒப்பிட்டு ஸோ பருப்பு உப்புட்டு வந்து ரெடி பண்ணி அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். கொடுத்தது போக பேலன்ஸ் எல்லாம் சுட்டு இங்கே ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு இருந்தேன். இங்கே சுட சுடவே இங்கே ஒன்று ரெடி பண்ணிவிட்டு
செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அப்பா டீ குடிச்சிட்டு போயாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க உப்புட்டு எல்லாமே போட்டு எடுத்து வச்சிடலாம். ஒன்று ஒன்று அங்கே ரெடி பண்ண நான் இங்கே எடுத்து மேலே போட்டுட்டே இருந்தேன். உப்புட்டெல்லாம் செஞ்சு முடிக்கவே டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. 7க்கு அப்புறம் தான் வந்து நான் டின்னர் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, எக் மசால் கிரேவியும் தோசையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். மாவு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அது போக எக் கிரேவி எப்படி செய்யுது, இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆதன் குட்டி வெளியில் விளையாண்டுட்டு இருந்தா அம்மாட்ட. கதவு நீக்கி விடு, நான் வெளியில் போகணுன்னு அழுதுட்டு இருந்தாரு. அதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு வராரு. என் கேமராவை பார்த்ததும் எனக்கு கேமரா பார்க்கணுன்னு சேரை தூக்கிட்டு வருவார் பாருங்க. இப்போ எங்கே வரீங்க? எதுக்கு பார்க்குறக்கா? சரி வா. என்ன பார்க்குற? கேமரா பார்க்குறியா? அம்மாவுக்கு வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இங்கே வச்சிட்றேன். இங்கே வச்சுட்டுமா? சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். செம்ம டேஸ்டாக இருக்கு. ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கு. இனிப்பு கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக தனியாக ரெசிபி போடுறேன். ஆளுக்குட்டி அம்மா கூட பால் வாங்க போயிருக்கேன். இங்கே முட்டை வைக்க வச்சுருக்கேன். முட்டை மசாலா பண்ணி ரோஸ் ஊற்றிலாம் சொல்லி மாவு எடுத்து அங்கே வச்சுருக்கேன். நான் ஒரு காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. இப்போ எக் மசாலுக்கு எக் வந்து முட்டை வேக வச்சாச்சு. தம்பிக்கு தோசை ஊற்றி விட்டாச்சு. ஊற்றி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ தம்பிக்கு அவன் கிளம்புனதுமே நான் இங்கே வந்து எக் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இல்லை, ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ சன்னமாக வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சன்னம் கட் பண்ணிக்கோங்க. மேட்ச் பார்த்துட்டே வந்து நான் மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு மேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. சிஎஸ்கே பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற போலார் வந்து மேட்சே மாற்றிட்டாங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்து கோவிட்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதை இதில் போட்டு க்ரௌண்ட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இடிக்கிற கல்லில் எடுக்காமே போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வச்சு தட்டி எடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் இப்போது ஒரு 3 கிராம்பு, ஒரு பெரிய பட்டை, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். உப்பு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கூட இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மட்டன் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இது வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவி டெக்ஸ்சர் வரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 முட்டை வேக வச்சுருக்கேன். அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்.
நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். இன்னொரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கட்டும். மசாலா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்காகணும். ஆனது இப்போ நம்ம எக் சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி மட்டும் விட்டுருங்க. இப்படி ஒரு 1 மினிட் விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கூடவே கொஞ்சமாக வெள்ளரி பிஞ்சும் கட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளரி பிஞ்சு. உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அது மேலே அப்படியே தூங்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்லாம். நான் அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அரவிந்த் வந்ததும் தோசை ஊற்றிடுவேன். அரவிந்த் வந்தாச்சு. அங்கே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே சைடில் அப்படியே தோசை ஊற்றிட்டு இருந்தேன். டக்குன்னு இப்போ ஒரு 6 தோசை ஊற்றிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஊற்றிட்டு இருந்தேன். தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்ப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை நல்லா மணமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் நான் பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம சாப்பிட்டு போடுற பிளேட் மட்டும்தான் இருக்கும். தோசை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இரும்பு கல் தான். நம்ம நார்மலாக காஸ்ட் அயர்ன் பேன்லாம் நான் வாங்கலை. நம்ம கடையில் நார்மலாக விற்குமே இரும்பு கல், அதை வாங்கி 2 நாள் வந்து கம்ப்ளீட்டாக பழக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது கல். நாஸ்டிக்கெல்லாம் ஓடி போயிடணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கல். தோசை சும்மா மொறுன்னு வரும், ஒட்டவே ஒட்டாது. லைட்டாக எண்ணெய் சுட்டு முடிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி அது சூடானதை எடுத்து கலக்கி வச்சுருவேன். தோசை பாருங்கள் எப்படி வருதுன்னு. அப்படியே சூப்பராக எல்லா தோசையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட் தோசை. சுட்டு முடிச்சாச்சு. அதையும் எடுத்து போட்டு நானும் சாப்பிட்டு போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. முட்டை மசாலும் அப்படியே மொறு தோசையும் சாப்பிட்டு மேட்ச் பார்த்துட்டு. ஆனால் இந்த மேட்ச்லாம் பங்கமாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கோர் பண்ணி ஒரு 2 நாள் தோற்று போயிட்டோம். கடைசியில் ஐபிஎல்லே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நியூஸு தான். இப்போ அப்படியே வெள்ளை பிஞ்சு மணி லைட்டாக நல்லா கொஞ்சம் சாப்பிட்டே நான் டிவி பார்க்க போகிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுப்பு எல்லாம் துடைச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் பாக்கி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு 4 தடவை சொல்லியிருக்கோம், அப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.